ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி ஒரு காம்போ பண்ணியிருக்கிறோம். இது வந்து சிக்கன் ஸ்டூவும் வித் வட்டாப்பம். இது வந்து கேரளா ஸ்டைல். இது ஜாஸ்தி வந்து ஈஸ்டர் டைமில் தான் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இது நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம இது இட்லி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரெண்டுமே இன்றைக்கி நான் ஈஸியாக குயிக்காக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், இதில் வந்து ஒரு ஃபுல் அளவு ஆலாக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பச்சை அரிசி இல்லாட்டி நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறோம் இல்லைங்களா ரெகுலர், அந்த ரைஸ் 1/2 kg ரைஸு ஊற வச்சுக்கணும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் நம்மளுக்கு இந்த அரிசி ஊறணும். நம்ம தோசைக்கு எப்படி ஊறணும் அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இது பருப்பு இருக்குது, உளுத்தம் பருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த பருப்பு ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஆல்ரெடி ஊற வச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் 8 மணி நேரம். இப்போ இது நம்ம அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சம் என்னென்ன சேர்க்கணும்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். 1 கப் அளவு நம்ம தேங்காய் துருவந்து சேர்த்துக்கிறோம். அதில் பாதி கப் அளவு வீட்டில் இருக்குது சாப்பாடு இல்லைங்களா, அந்த சாதம் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம இதில் பாதியாக சேர்த்துட்டு நம்ம டிவைட் பண்ணி நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். இட்லிக்கு எப்படி அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா ரவையாக இருக்கக்கூடாது தோசை மாதிரி. இதில் ரெண்டுலேயும் பாதி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாதி சாப்பாடு, அப்புறமா பாதி கோகோனட் துருவந்து. நீங்கள் வேணால் ஒரே வாட்டி கூட எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர். பாருங்கள், இந்த டேபிள் ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா பெருசு, அதில் சுகர். ஈஸ்ட் இருக்குது, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இருக்குது, அது 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் இருந்துக்குனாக்கா சேர்த்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. பாருங்கள், இதில் நான் ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இதில் நான் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இந்த ஒரு பெரிய போல் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நான் ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கினேன். திரும்பி அதே மாதிரி ஒன்றும் சேர்த்துட்டு நம்ம இதே மாதிரி அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கிட்டோம். ஈஸ்ட்டு கோகோனட் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கணும், ரெண்டும் தண்ணியாக. இது இப்போ நம்ம ஒரு 2 ஹவர் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டூ பண்ணுறதுக்கு காமிச்சிடுறேன். பாருங்கள், ஒரு 1.5 kg அளவு சிக்கன் இருக்குது, எடுத்து வச்சுக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சூடானு இதில் வந்து நான் பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஒரு 2 பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 4 லவங்கு, ஒரு 5 சொல்ல வந்து பூண்டு கட் பண்ணி, அதே போல் ஒரு இஞ்சி நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 5 க்ரீன் சில்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆன வதக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த ஆனியன் இருக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஆனவே இதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் லெக்கு கூட சேர்த்துக்கிறேன், ஒரு 4 லெக் இருக்குது. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 லைம் நல்லா அதுக்கு மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சிட்டு இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த சிக்கனு ஃபுல்லாக இந்த லைம் ஆகட்டும், சால்ட் ஆகட்டும், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே சேர்த்துக்கிறது எல்லாமே இதில் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் சிக்கன் அது வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மூடி வச்சுட்டோம். கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மீடியம் சைஸு 2 கிழங்கு, அப்புறமா ஒரு கேரட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, ஃபஸ்ட்டு பால் எடுத்தோம் இல்லைங்களா, அது எடுத்து வச்சுட்டோம். 2வது தேங்காய் பால் நம்ம இதில் சேர்த்துக்கணும். ஒரு தேங்காய் இருக்குது, ஒரு தேங்காயில் நான் நல்லா வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். 2வது தேங்காய் பால் 400 ml சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா அது மூடி வச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், ஒரு சைடு டின்னு வச்சுக்கிறேன். நம்ம வட்டாப்பம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கோசரம் நம்ம இது ஸ்டீம் பண்ணணும். கொஞ்சமாக நான் இதில் பட்டர் இல்லாக்கட்டி ஆயில் எதுனா அப்ளை பண்ணிக்கலாம். நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டேன். ஒரு சைடு ஸ்டீம் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதில் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இது கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டீம் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து நம்மளுது பாருங்கள், நல்லா ஒரு 2 ஹவர் விட்டுட்டா நல்லா பொங்கி இந்த மாதிரி வந்துச்சு. நம்ம இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறோம், அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி நல்லா பொங்கிச்சு. இல்லை ஈஸ்ட்டு நீங்கள் சேர்க்காத மாதிரி இருந்தாக்கா நார்மலாக நம்ம நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலைல தோசை மாவு மாதிரி புளிக்குது இல்லைங்களா, அந்த மாதிரிவே பண்ணிக்கலாம். நான் இமீடியட்டாக பண்ணுறதுக்கோசரம் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நம்ம இதில் வச்சிட்டோம். கடாயில் ஸ்டீம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு 3/4 பதம் நான் சேர்த்துட்டு இப்போ அதில் ஸ்டீமில் வச்சு விட்டுலாம். மூடி வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது நம்ம சென்டர் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ளே இந்த சைடு பாருங்கள் நல்லா வெந்துச்சு. கிழங்கும் நல்லா வெந்துச்சு, கேரட்டும் நல்லா வெந்துச்சு. பாருங்கள், நம்ம கிழங்கெல்லாம் ஒரு சைடு கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் 4-5 பீஸ் கிழங்கு கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்கோசரம் தான். வேறு இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரு. இதுக்கு மேலே ஒரு 2வது திக்கு பால் பாருங்கள், ஒரு 800 இருக்கும், 700லேருந்து 800 வரைக்கும் திக்கான பால். ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துடணும். வெந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கும் போது தான் நம்ம இந்த தேங்காய் பால் சேர்க்கணும். ஏன்னாக்கா ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு பால்லே நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். தேங்காய் சிக்கன் கூட நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், எல்லாமே தேங்காய் பால் இதில் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். சால்ட் எல்லாமே இதுக்கு மேலே எந்த மசாலா சேர்க்குற மாதிரி இல்லை. பாருங்கள், இந்த சைடு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிடுது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு செக் பண்ணி பார்த்தோம், எதுவுமே ஈரம் வந்து எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. ஃபுல்லாக டோட்டலாக 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும். பாருங்கள், ஒன்று எடுத்துக்கிற ஒட்டில் பார்க்கவே தெரியுது, ஃபுல்லாக அப்படியே இருக்குது, நல்லா வெந்துட்டுக்குது எல்லா சைடுமே. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மாவு வெந்துச்சு. நான் பிளேட்டில் கூட ஊற்றி காமிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட நம்ம அந்த மாதிரி டின்னு இல்லைனாக்கா பிளேட்டில் கூட நான் ஊற்றி வச்சுட்டுக்கிறேன். கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் காஜு வந்து நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சிட்டோம். அவ்வளோதான். பாருங்கள், இது நம்ம எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டோம் இல்லைங்களா. ஒரு 5 இமீடியட்டாக எடுக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா ஸ்டீம் ஆனுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக எவ்வளோ டேஸ்ட் ஆகுது. இது நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்வீட் கூட கம்மி தான் சேர்த்தோம். பாருங்கள், நம்மளது இந்த சைடு சிக்கன் ஸ்டூ கூட ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடியாக சிக்கன் ஸ்டூ வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்களா, அதில் சிக்கன் வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் சிக்கனை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த சைடு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு நைஃப்பில். பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது. பார்க்கவே பாருங்கள், கேக்கு மாதிரி இருக்குது. நம்ம இந்த மாதிரி கேக்கு மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எப்படி விருப்பகுதோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்டூ ஊற்றி சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.